குடும்பமே லூசு குடும்பமா இருக்கு. வேண்ட போய் ஐயோ டேய் இது இவன் இல்லடா, இவன்டா. அவன் ஏன்டா அவன் இவன்டா, இவன் விடுடா. ஆடுமா புது மாப்பிள்ளைக்கு பப்பரே நல்ல யோகமடா பப்பரே இந்த மணமகள் தான் பப்பரே. புடிங்க ப்ரோ, புடிங்க போறே போட்டு பாரு. வீட்டுக்குள்ள ஈ எல்லாமே பறக்குது. என்னடா இந்த வீட்டுக்குள்ள நான் பொண்ணு எடுத்துட்டு போய் நான் என்னடா பலாப்பழமா வைக்கிறது? ஈயும் பீயுமா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கடா. Meanwhile, போடா மெண்டலு. ஏய் இல்லடா, அதெல்லாம் ஒற்றுமையா இருப்பீங்கடா நீங்க. டேய் எனக்கு பொண்ணை பிடிக்கல, என்ன சொல்ற? டேய் உனக்கு லேடி கிட்ட போட்ட மாதிரி அம்சமா இருக்கு இந்த பொண்ணு. அமைதியா இருக்காங்க பாரு. பொண்ணு பாரு தலதலம் தக்காளி பழம் மாதிரி இருக்கடா. கருண கருப்பு நவிதா மாதிரி இருக்கல. ஏய் பொண்ணு பிடிச்சிருக்காங்க. டேய் தட்ட மாத்திக்கோ. ஏய் வேணாம்டா. டேய் டேய் வேணாம்டா. வீட்ல கெட்டுக்குறோம். டேய் தாமரை சரி போயிட்டு வரேன்னு சொல்றோம். தாமரை தட்ட சரி மண்டா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வேணாம் மாத்த கூடாதுடா. வேணாம்டா. வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா. டேய் டேய் கூட்டிட்டு வந்தாடா. மிதியாரு பொண்ணோ பையனோ ஏதோ வாழ்க்கை போயிரும்டா. ராயா போயிருவேண்டா ரோட்ல சும்மா. அது பையனா கூட எங்க போட்டுடா. அமைதியா இருடா. ஓகே பண்றா. ஓகே சொல்றா. உட்கார் ப்ரோ. என்னடா எங்கடா கீழ உட்காருறாரு. உட்கார்ந்து பேசுவோம் ப்ரோ. உட்காருங்க ப்ரோ. இந்த பழத்துக்காக அங்க பாருடா அப்படி பேசுது. இந்த குரல் அப்படியே சூப்பரா இருக்குடா. டேய் ஜெயமணி குயில் மாதிரி இருக்குடா. ஆளுங்க குயில் மாதிரி இருக்கும்போது குரல் அங்க பாருடா குக்குன்னா சொல்லுடா. குரங்கு மாதிரி சொல்றது கூக்குங்கற. ஆமாடா. குரல் ஏன் இப்படி இருக்கு? தொண்டை கட்டிக்கிச்சுடா. ப்ரோ கட்ட முடியுங்க மாத்திங்க. டேய் டேய் எனக்கு வேணாம். டேய் ப்ரோ ஏய் இந்திரடா வாடா. என்னடா வாழ்க்கை புடிடாங்க பாறா. சரி மாமா நில்லுமா, அப்படி நில்லு. ஓரமா நில்லு. நில்லு. அங்க பாறா தட்டமத்துல. அங்க பாருடா. டேய் பாண்டா உனக்கு செஞ்ச பொண்ணு மாதிரி இருக்குடா. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் தமத்து. அவ்வளவுதான். கொடுத்துரு. இந்த பூ வச்சுக்கோமா. வெச்சு விடுறா. அவ்வளவுதான்டா. உனக்கு பிடிச்சிருச்சுடா. வச்சுடுறா. டேய் என்னடா சொட்டையா இருக்கு இது? லோக்கல்டா. என்னடா லோக்கல் புரியலடா எனக்கு. டேய் இது பொம்பளையே கிடையாதுடா. பொம்பளைதான்டா. கண்ணுக்கு கற்பனையா தெரியுதுடா. என்ன சொல்றீங்க? அண்ணே பாக்க. என்னது பொம்பளே கிடையாதுன்னு ஏதோ சொல்றீங்க? ப்ரோ ஆளுங்களை கூப்பிடுங்க ப்ரோ. எல்லாம் அவங்க இதெல்லாம் பூ வந்துச்சா கெட்ட சொன்னா. அதுதான்டா சோலி முடிச்சு. இருடா பொண்ணு டான்ஸ் ஆடும் பாரு. டேய் எனக்கு பிடிக்காதுடா. உட்கார்றா. டேய் ப்ரோ உட்காருங்க ப்ரோ. எனக்கு பொண்ணு பிடிக்கல. டேய் எனக்கு பொண்ணு பிடிக்கல. உட்காரு. டான்ஸ் ஆடிட்டு போங்க. அம்மா தொட்டு பேசும் சுல்தான் ஆடி காட்டுமா? குடும்பமே லூசு குடும்பமா இருக்கு. வேண்ட போய் ஐயோ பண்றா ஜெயமணி. பேசும் சுல்தான் அட கன்றாவியே. டேய் ஜெயமணி அழகே. ஏய் காப்பாத்துடா. சுல்தானே டேய் காப்பாத்துடா. சுல்தானே. டேய் குடும்பமே லூசு குடும்பமா இருக்கு. இவன் இத போய் சம்மதம் பண்ண எனக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஜெயமணி உட்கார்றா. பொண்ணு பிடிச்சிருக்குடா எனக்கு. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுதுடா. நைட்டு நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஆட விட்டு பாப்போம்டா மாப்பிள்ள. எனக்கு பொண்ணே பிடிக்கலடா. டேய் உன் பொண்டாட்டி பயங்கரமா ஆடுதுடா. பசங்க எல்லாம் கூப்பிட்டு காட்டுவோம்டா நல்லா ஆடுதுன்ட்டு. டேய் இல்லடா. ஐயோ டேய் ஒரு கலை குடும்பமா இருப்பீங்க. ரீல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு மாதிரி ஏத்த பொண்ணா இருக்கு. குடும்பமே லூசு குடும்பமா இருக்குடா. அமைதியா இருடா. அது அது பொம்பளை இல்லடா. அது என்னது தேவதையா ப்ரோ? அது வந்து பொண்ணு இல்லையா ப்ரோ? தேவதையா ப்ரோ?
உங்க பாடுறாங்க பாடுறா செல்லத்துக்கு வைக்கத்தை பாத்தியா ரொம்ப இல்லடா அடிச்சு புடுவோம்டா பாண்டா உனக்கு பொண்ணு பாக்குறதே பெருசு என்ன மயிர் சொன்ன அவ பொம்பளை இல்லடான்னுகிட்டு இருக்கேன். அப்புறம் என்னடா முடி பூ வைக்கிறப்ப பார்த்தேன்னா மண்டையில டோப்பா முடிய வச்சுட்டு பாண்டா எச்சு பிச்சு பேசாத அடிச்சு புண்டா பாண்டா அது பொம்பளை இல்லாம அது என்னதுடா ப்ரோ நீங்க என்ன போ ஆயுதத்தை எடுத்துருவாங்க பசங்க எல்லாம் சொல்லுங்க ப்ரோ. என்னாச்சு? டேய் ஒழுங்கா தாலி கட்டு பாண்டா நான் பேசிட்டேன் 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிருக்கேன். என்ன ஜெய் நம்மள பத்தி எல்லாம் நான் உங்க பேரை சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கேன் 2 லட்சம் ரூபா வாங்கிருக்கேன். டேய் இப்ப பையன் என் வாழ்க்கையில மண்ணா போறியாடா நீ நல்லா இருப்பியாடா நல்லா இருக்கு கூட்டிட்டு வந்து கருத்து இருக்கிறிய ஜெய் டேய் உன்னை கண்ட துண்டமா வெட்டி வேண்டா என்னது கேக்குறியா ஜெய் நம்மள பத்தி எல்லாம் சொல்லியா ப்ரோ நீங்க வந்து எப்படி 2 லட்சம் எனக்கு கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து பேசுனீங்களோ இன்னும் பேலன்ஸ் கல்யாணம் பண்ணது அப்புறம் 3 லட்சம் எனக்கு கொடுத்துருங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி எங்களுக்கு பிரச்சனை இல்ல தாலி கட்டுவோம் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துறலாம். இவரு என்ன திடீர்னு பிடிக்கலன்றாரு இவரு. அவன் அப்படிதான் ப்ரோ பேசுவான். அது பையனா இருந்தாலுமே குழந்தை பக்க வைப்பான் என் நண்பன் அந்த அளவுக்கு திறமைசாலி. ஓ அப்படியா விஷயம் ஒட்டிக்க கட்டிக்கடா அங்க பாடுறா பல்லு பாடுறா நல்லா வேர்க்கடலை மாதிரி உட்காருங்க ப்ரோ ஏன் ப்ரோ கோச்சிட்டு பிடிக்கலன்றாரு இவரு. அப்படியே பாசமலர் சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க ப்ரோ. என்னை கூட்டிட்டு வந்து ஜெயமணி அசிங்கப்படுத்துறடா வால் டூரிஸ்ட் பிளேஸ் டேய் நீ அசிங்கப்படுத்துற ஜெயமணி வா கிளம்பு வா. அதெல்லாம் இல்ல நீ அமைதியா உட்காரு. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்டா. பேசிக்கலாம்டா எனக்கு பொண்ணு பிடிக்கலடா. பொண்ணு பிடிக்குதுடா உனக்கு எனக்கு பிடிக்கலடா. அவன் பாரமா அவர் டென்ஷன் ஆவறாரா பாருடா ஆண்டா டேய் எனக்கு பிடிக்கலடா. நீயாச்சும் அவராச்சும் பேசி கூட ப்ரோ என்ன ப்ரோ நம்ம சரி பண்ண மாட்டான் ப்ரோ நீங்களே பேசுங்க ப்ரோ என்னன்னு கேளுங்க ப்ரோ. என்னப்பா உனக்கு பிரச்சனை? ப்ரோ நானே ஏற்கனவே பல நம்பர்ல இருக்கேன் ப்ரோ. சரி பொண்ணு பிடிக்கல ப்ரோ. பொண்ணு பிடிக்கலையா? ப்ரோ நானே நம்பர்ல இருக்கேன் ப்ரோ. கருப்பு உள்ளே போ ப்ரோ பொண்ணு பிடிக்கலன்ற நீ என்ன ஜெய் நம்மள பத்தி எல்லாம் சொல்லியா? டேய் சொல்றா ப்ரோ நானே பல சொல்ல இருக்கேன் ப்ரோ. எனக்கு தப்புனா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ வேணாம் அழுதுருவேன். என்னடா கூட்டிட்டு வந்த இடத்துல என்னடா காரணம் சொல்றேன் என்ன காரணம் ஆல்ரெடி ஐயா தெரியும்ல நானே தெரியும் ப்ரோ உட்காருங்க. எவன் எவெல்லாம் தங்கச்சியை பிடிக்கல நானே எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீங்க வெட்டிதானடா ஏம்மா நீ நைட்டு ரொட்டி சுடுறதெல்லாம் மாமா எடுத்து ஆயுதமா எடுத்துறதுல பொண்ணு மட்டும் பிடிக்கலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. நானே பெரிய நம்பர்ல இருக்கேங்க. நீ விடுங்க நான் வந்தது தப்பு தாங்க. அதனோட வந்தது பெரிய தப்புங்க. இங்க பாரு நல்லா கூட்டிட்டு வந்து காது இது எல்லாத்துலயும் விட்டடா. நீ 2 லட்சம் ரூபாய் மங்களம் போடுறதுக்கு நான் உனக்கு ஆள் மேல ஆயிப்பிட்டேன். இங்க பாரு பாண்டா வந்துட்ட. நீ தெரிஞ்சு வந்தியா தெரியாம வந்தியா அது எனக்கு தெரியாது. டேய் அத போய் நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். டேய் 10 நாள் எப்படி அதோட வாழ முடியும்? இப்ப நாட்டுல பல பேர் அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அழாதடா என்னடா அழ வச்சு ஜெய்முனி அழ வச்சுட்டாங்கிற மாதிரி ஆயிருண்டா. அப்புறம் என்னடா இவன்? டேய் இது இவன் இல்லடா இவன்டா. அவன் ஏன்டா அவன் இவன்டா இவன் விடுடா. ஆடுமா புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா பப்பப்பரே இந்த மணமகள் தான் பப்பப்பரே வந்த நேரமடா பப்பப்பரே புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரே நல்ல யோகமடா பப்பப்பரே இந்த மணமகள் தான் பப்பப்பரே அந்த நேரமடா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. பொண்ணு பிடிக்கணும். டேய் அழாதடா டேய் ஆம்பளை பசங்க அழக்கூடாதடா பிளாக் பண்ணா டான்ஸ் ஆடுவோம். குடும்ப ஆடுறா பண்ணா. டேய் அவங்க குடும்பப்பட்டு ஆடினா கூட விட்டுருவாங்கடா. வாடா அவங்க குடும்பப்பட்டு என்ன கேட்டு ஆடிடுவோம்டா. சரி என்னன்னு கேட்டு தொழாதையாச்சும் பண்ணுவான். ப்ரோ என்ன ப்ரோ உங்க குடும்பப்பட்டு ஏய் அதான் ஆச்சி மசாலா பட்டான்டா. ஆச்சி சந்தனம் கட்டையா இது பெரிய கட்டையா இருக்கு முரட்டு கட்டையா இருக்கு. கட்டிக்கடா அல்ல போனா பாட்டா போடுறா ஆச்சி ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அடிக்காத ஆடுறா. புடிங்க ப்ரோ புடிங்க போரி போட்டு எனக்கு சாவுபயத்தை காட்டினாங்க பாருமா. ஜெயமணி நான் உன்னை நம்பி வந்தேன். நீ வீட்டுக்கு வெளியே வாடா உன்னை வெட்டுக்காரன்டா.
டேய் நண்பா டேய் எனக்கு பொண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம்டா காமெடி உன்னை நம்பி டேய் காமெடி வீடியோடா பாண்டா டேய் மாப்ள என்னடா ப்ரோ ஓடிட்டான் ப்ரோ என்னடா இது கருப்பு கட்டையா இருக்கு நயன்தாரா மாதிரி இருக்கு டேய் நல்லா இல்லடா ஏய் ஐ அம் டீசன்ட் गाय கேங்ஸ்டர்ஸ் நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாண்டா பறந்துட்டான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சும்மா தெரிக்க விடுறோம்